ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தீர்ப்பு எழுதப்பட்டது, தீர்ப்பு சொல்லப்பட்டது, குற்றவாளியை தீர்ப்பை சொல்லிவிட்டார். அப்போ அந்த தீர்ப்பு நடந்தேறியதா? அதை தான் நம்ம பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்த வசனத்தில் வாசிப்போம். அதற்கு சவுல், யோனத்தான், நீ சாகத்தான் வேண்டும், இல்லையேல் கடவுள் எனக்கு அப்படியே செய்யட்டும், அதற்கு மேலும் செய்யட்டும் என்றார். குற்றவாளியில் கூண்டில் இருக்கிற யோனத்தான் இந்த பாவத்திற்காக, இந்த அற்பச் செயலுக்காக, இதுதான் கடவுளுக்கு கோபம் வருவித்தது என்றால், கடவுளின் சாபம் நம் மீது என்றால், நான் சாக தயார் என்று சொல்கிறான். ஏற்கனவே நம்ம சொன்னோம், தேனை உண்றது சட்டத்தை மீறிய பாவம் அல்ல, ஒழுக்கத்தை மீறிய பாவம் அல்ல, உடன்படிக்கை மீறிய பாவம் அல்ல, அல்லது தர்மத்தை மனித நேயத்தை மீறிய பாவம் அல்ல. என் வயிற்று பசி கொஞ்சம் சாப்பிட்டேன், தப்பா இருந்தால் நான் சாக தயாருங்கிறாரு. சின்னதை ஊதி பெரிதாக்கும் பண்பு படைத்தவர் சவுல். சின்ன வெற்றியை பெரிதாக மாற்ற நினைத்தவர் சவுல். இப்போ மகன் செஞ்ச ஒரு சின்னதை தப்பு ஒருத்தர் மேலே போட்டதுனால, ஒருத்தர் மேலே வந்ததுனால அதை ஊதி பெரிதாக்குறார். யோனத்தான், நீ சாகத்தான் வேண்டும். ஒருவேளை நீ சாகலைன்னா கடவுள் அந்த சாவை என் மேலே கொண்டு வரட்டும். இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாருன்னா தப்பு நம்ம ரெண்டு பேரில். ஒருவேளை உன் மேலே தப்பாக இருந்தால் கூட நான் சாக தயார்னு சொல்லியிருந்தாருன்னா அங்கே இது நீ சாகத்தான் வேண்டும், அப்படி இல்லைன்னா நான் சாக தயார், கடவுள் அந்த சாவை என் மேலே கொண்டு வரட்டும். ஏன்னா நீ தப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிற, உன்னை சாகடிக்கணும்னு நீ விரும்ப மாட்டேங்கிற. அவன் ஏற்கனவே சாக தயார்னு சொன்னவனை பார்த்து நீ சாக விரும்பலன்னா அந்த சாவு எனக்கு வரட்டும்னு சொல்கிறார். இதை 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா அவர் தியாகி, இப்போ துரோகி இல்லைங்களா? அப்போ நீ சாகத்தான் வேண்டும், இல்லை என்றால் கடவுள் எனக்கு அப்படியே செய்யட்டும், அதற்கு மேலும் செய்யட்டும். இது செல்ஃப் இம்ப்ரிகேட்டரி கர்சிங் ஃபார்முலா என்று சொல்வார்கள். தன்னைத்தானே சபித்துக் கொள்கிற, இறைத்திட்டம் நிறைவேறாத பொழுது, இறைத்திட்டம் நிறைவேறாத பொழுது ஒரு மனிதர் நான் சபிக்கப்படுவதாக, எருசலேமே உன்னை நான் நினைவாட்டால் என் வலதுகை சும்மி போவதாக, எருசலேமே என் உயிரினும் மேலாக உன்னை நினைக்காவிட்டால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக தன்னைத்தானே சபித்துக் கொள்கிறது, தான் நிறைவேற்கிறது. இறைவனின் பெயரால் இறைவனுக்கு உகந்து நடக்கவில்லை என்றால் அது நடக்கட்டும்னு. இப்போ யாருடைய திருளத்தையோ இறை திருளமாக போட்டு அதுக்கு நான் சாகத்தார் என்று சொல்கிற பசுப்பு வார்த்தைகளை பேசுகிற இவன் தலைவனா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது. அபிஷேகத்தின் வாழ்கிறாரா? சந்தேகம் வருகிறது. அழைக்கப்பட்ட வாழ்வுக்கு தகுதியாக இருக்கிறாரா? சந்தேகம் இருக்கிறது. அழைக்கப்பட்ட வாழ்வைத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி மனதிலாக பிறக்கிறது. இதுதான் சவுல் நமக்கு ஒரு கேள்விக்கிடையாக இருக்கிறார். சவுல் ஒரு புதிரா புனிதமா என்ற கேள்விக்கு இடையே நாம் தவித்து போகிறோம். அதுக்கு விட அடுத்த வசனத்தில் வருது, வாசிப்போம். ஆனால் மக்கள் சவுலை நோக்கி, இஸ்ரேலுக்காக எவ்வளவு பெரிய விடுதலையை கொணர்ந்த யோனத்தான் சாகலாமா? அது கூடவே கூடாது. ஆண்டவர் மேல் ஆணை, அவர் தலையிலிருந்து ஒரு முடியும் தலையில் விழக்கூடாது, ஏனெனில் கடவுளின் துணையோடு தான் இன்று அவர் செயல்பட்டார் என்றார்கள். மக்கள் சவுலை நோக்கி, இஸ்ரேலுக்காக இவ்வளவு பெரிய விடுதலை கொண்ட யோனத்தான் சாகலாமா? சாகத்தான் வேண்டும், ஆண்டவர் பிறால் சாகத்தான் வேண்டும். நீ சாகவில்லை என்றால் ஆண்டவர் சாவு எனக்கு கொட்டட்டும் என்று சொன்ன அரசனை பார்த்து மக்கள் சொல்கிறார்கள், இஸ்ரேலுக்கு இவ்வளவு பெரிய விடுதலை கொண்டு வந்த இவர் சாகலாமா? இப்போதான் சவுளுடைய கண்ணு திறக்குது. இல்லே, இந்த வெற்றி யாரால வந்துச்சு? என்னால் வந்துச்சு, நான் தான் சொன்னவன் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. இஸ்ரேலுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை கொணர்ந்த யோனத்தான் சாகலாமா? மக்களுக்கு தெரிந்தது, யோனத்தானுக்கு தெரிஞ்சது, எல்லாருக்கும் தெரிஞ்சது, முட்டாப்பாய் இவனுக்கு தெரியல, இவன் தலைவனாக இருக்க முடியுமா? உண்மை உணராதவன் தலைவனா? நிகழும் சூழ்நிலைகளிலிருந்து அந்த நிகழ்வினுடைய உண்மை உணராதவன் தலைவனா? இந்த சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது என்பது மிகப்பெரிய பாவம். நம்மை சுற்றி அக்கிரம் நடக்கிறது என்று அமைதியாக இருக்கிறோம் பாருங்க, அது மிகப்பெரிய துரோகம், அந்த தலைமைத்துவத்துக்கு பெரும் சாபம். இந்த இந்திய ஜனநாயகத்தை கட்டி காக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தும் நாம் வாய்மொழியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது பாவம். மனித உரிமைகள் மறுக்கப்படுகிறது, நீதிகள் மறக்கப்படுகிறது, அங்கே தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தும்
கண்டும் காணாமல் இருக்கிறோமா? தலைமைத்துவமே அல்ல, செத்து போன சவக்குழிகள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். ஏதான் சாமி அழகாக சொல்கிறார். எதை நீதின்னு கட்டி பிடிச்சிருக்கிறோமோ அது நீதியே இல்லை என்பது சவுலுக்கு உணர்த்தப்படுகிறது. தலைமைத்துவ பண்பு என்பது உண்மையை உணர்ந்து கொள்வது, சென்சிட்டிவிட்டி, சமூக சூழலையும் நீதியின் சூழலையும் உணர்ந்து பார்த்து செயல்படுவது. சவுலுக்கு அந்த குணம் வரவே இல்லை கடைசி வரைக்கும். அதுதான் மக்கள் சொல்கிறாங்க, இஸ்ராயலுக்காக இவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டு வந்த இவருக்கு இதுவரைக்கும் நான் தான் நினச்சிட்டு இருந்தவர் அப்படியே தூக்கி அங்கே போடுறாரு. இந்த ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க, அதுதான் வந்து இந்த காட்சியுடைய அழகான அமைப்பு. இவ்வளோ பெரிய வெற்றி கொண்ட இவருக்கு சாவு வரலாமா? ஆகக்கூடாது. அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். அது கூடவே கூடாது. அரச சொல்கிறான், சாகவே சாக வேண்டும், அப்படி சாகவிட்டால் அந்த பாவம் என் மீது விழட்டும் அப்படின்னு ஆணையிட்டு சொல்கிற சவுலை பார்த்து சாகவே கூடாது. நீ அரசன், நீ ஆணையிட்டால் அணிபடைய வேண்டும். இங்கே என்ன? ஆண்டவனுடைய நீதி தான் நடக்க வேண்டும். உன் குரல் அல்ல, உன் சித்தம் அல்ல, உன் திட்டம் அல்ல, உன்னுடைய தீர்ப்பு அல்ல, இறை தீர்ப்பு தான். அழகாக சொல்கிறாங்க அந்த வசனம். அது கூடவே கூடாது, ஆண்டோர் மேல் ஆணை. யார் சொல்கிறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரசு சொன்னான், ஆண்டோர் மேல் ஆணை, ஆண்டோர் எனக்கு இதை செய்யட்டும், இதுக்கு மேலும் செய்யட்டும், அவன் சாகாமல் இருந்தான். அது நடக்கவே நடக்கூடாது, ஆண்டோர் மேலே ஆணை. மக்கள் சொல்கிறாங்க. அழகான ஒரு ஜனநாயக தீர்ப்பு, ஜனநாயக நடைமுறை, மக்கள் தர்மம் அல்லது இறை திட்டம் அழகாக விஞ்சி இருக்கிற அழகான ஒரு காட்சி அது. அவர் தலையில் இருந்து ஒரு முடியும் தரையில் விழக்கூடாது, ஏனெனில் கடவுளின் துணையோடு தான் அவர் இன்று செயல்பட்டார் என்றார்கள். மக்களுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க, சாதாரண படிப்பறிவு இல்லாத பாமர ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, ஆண்டவரின் துணையோடு தான் அவர் செயல்பட்டார் என்பது அரசனுக்கு தெரியவில்லை. எவ்வளோ ஒரு அழகான அவலத்தை ஆசிரியர் பிட்டு வைக்கிறார். அந்த அரசாட்சி, முடியாட்சி, அதிகார மையம், தலைமைத்துவ பண்பு நமக்கு மட்டும்தான் என்று நினைக்கிற சவுலை தட்டி தூக்குகிறார். அழகான ஒரு காட்சி, அருமையான காட்சி. மன்னர் ஆட்சியினுடைய அவலத்தை, கொடுங்கோல் ஆட்சியினுடைய அவலத்தை, ஒரு கையில் மட்டும்தான் அதிகாரம் குவிஞ்சிருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அப்படி தூக்கி எரிஞ்சு கூட்டிக்க திருச்சபையினுடைய வித்துக்களை அங்கே விதைக்கிறார். இல்லைங்களா? நீதி எங்கிருந்து வருது? தீர்ப்பு எங்கிருந்து வருது? எழுதப்பட்ட தீர்ப்பை திருத்தி எழுதுகிற அதிகாரம் எங்கே இருந்து வருகிறது? அபிஷேகம் செய்யப்பட்ட அரசனிடமிருந்து வருகிறல்ல, அரசனால் ஆளப்படுகிற மக்களிடமிருந்து வருகிறது. உண்மை எங்கிருந்து வருது? அங்கிருந்து வருது. நீதி என்பதும் தர்மம் என்பதும் என்னுடைய தார்மீகம் என்பதும் இறை திட்டம் என்பதும் மக்களின் நலனுக்காக, தனி மனிதனுடைய ஆணவ செருக்குக்காக அல்ல என்பதை தட்டி தூக்கி ஒரு கூட்டுக்கிய திருச்சபையினுடைய வித்துக்களை அங்கே நாம் பார்க்கிறோம். அழகான ஒரு கருத்தாக, அருமையான கருத்தாக அந்த மக்களுடைய குரல் வருகிறது. அது கூடவே கூடாது, இறைவனில் ஆணை. நீ என்ன ஆணையிடுறது? நாங்கள் ஆணையிடுறோம். உங்கள் தீர்ப்பு இல்லை, நாங்கள் எழுதுகிற தீர்ப்பு தான் செயல்படும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, ரொம்ப அழகான கருத்தாக நான் பார்க்குறேன். இவ்வாறு வீரர்கள் அவரை சாவினின்று தப்புவித்தார்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகான காட்சி. இந்த தப்புவித்தார்கள் என்பது ரெடீம்டு என்று, ரெஸ்கியூடு என்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது 4-5 வசனங்கள் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நான் சொல்லி முடிப்போம். நம்ம 14:6 வாசிப்போமே. யோனத்தான் தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி, வா, இந்த விருத்த சேதன மற்றோரின் எல்லை காவலுக்கு கடந்து செல்வோம். ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார். ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பளிப்பதில் ஆண்டவருக்கு தடையில்லை என்றார். மீட்பளிப்பதும் தப்பிப்பதும் ரெஸ்கியூ என்கின்ற ஒரு ஆங்கில வார்த்தையை சார்ந்தது, விடுவிப்பது என்கின்ற தமிழ் மொழியாக்கத்தை சார்ந்தது. 14:23 வாசிப்போமே. பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த எபிரெயரும் சவுலோடு யோனத்தனோடு இருந்த இஸ்ரேலுடன் இணைந்து கொண்டனர். எப்ராயிம் மலைநாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ரேல் அனைவரும் பெலிஸ்தியர் தப்பியோடுவதை கேள்வியுற்று அவர்களும் அவர்களை துரத்தி தாக்கினார்கள். தப்பி ஓடுவதை, ரெஸ்கியூ பண்ணுறது, இவங்க ரெஸ்கியூ பண்ண ஓடுறவங்கள தப்பிக்கிறார். அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுதா? 39 வாசிங்களேன். இஸ்ரேலை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆணையாக சொல்கிறேன். விடுவிக்கும், ரெஸ்கியூ, ரெடீம், அதான். 45 வாசிங்களேன். மக்கள் சவுலை நோக்கி, இஸ்ரேலுக்காக எவ்வளவு பெரிய விடுதலையை கொண்ட யோனத்தான் சாகலாமா? விடுதலையை கொண்ட ரெஸ்கியூ, இவ்வளோ பெரிய ரெஸ்கியூவை, இவ்வளோ பெரிய ரெடம்ஷனை கொண்டு வந்த 43 வாசிங்களேன். சவுல் யோனத்தானை நோக்கி, நீ என்ன செய்தாய் சொல் என வினவ, அதற்கு யோனத்தான், என் கையில் இருந்த கோலின் நுனியால் கொஞ்சம் தேன் எடுத்து சுவைத்தேன், இதோ நான் சாக தயார் என்று கூறினார். அவருடைய தப்பை சொல்கிறோம். ஆனால் எதுக்காக? அது என்ன, நான் பசியிலிருந்து காப்பாற்றிக்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் சாப்பிட்ருந்தானா இப்படி சொல்ல இன்னும் அதிகமாக தோக்கடிச்சுக்கலாம், இன்னும் அதிகமாக வெற்றி கொண்டிருக்கலாம், இன்னும் அதிகமான அழிவு அவங்களுக்கு வந்திருக்கும். உண்மை அது. இந்த விடுவித்தது, தப்பிப்பது, மீட்பது, இதெல்லாம் அந்த வார்த்தையில் வருகின்ற ஒரு கீஸ். யார் உண்மையில் விடுவிக்கிறது? அரசனா?
யார் உண்மையை விடுவிப்பது? அரசுடைய திட்டமா? யார் உண்மையில் விடுதலை கொண்டு வருவது? அரசுடைய மதியுகமா? யார் மக்களுடைய மீட்புக்காக உயிரை பணம் வைப்பது? அரசனா? இல்லை, ஆண்டவர். அந்த வார்த்தை திரும்ப பயன்படுத்தப்பட்டு இந்த விடுவிப்பதும் தப்புவிப்பதும் மீட்பதும் இறைப்பணி, அரசனின் பணி அல்ல என்பதை அழகாக அந்த அதிகாரத்தில் சொல்லி அந்த கேரக்டரே ஒன்றுமெல்லாம் பண்ணுறார். அவன் முன்னாடி அப்படி கரைந்து போகிற ஒரு கதாபாத்திரமாக, இறை மனிதராக சவுல் இங்கே இருக்கிறார். ஆண்டவருடைய நீதி, ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய திட்டம் மட்டுமே வெல்லும், ஆண்டுடைய திட்டம் மட்டுமே நம் முன்பாக செல்லும் என்பதை அழுத்தம் திருத்தமாய் ஆணித்தரமாய் இந்த அதிகாரம் நமக்கு முன்பாக விவரித்து சொல்கிறது. அதோட இன்னும் ஒரு சின்ன வசனம் சொல்லிப்போம். கடைசி வசனம் வாசிங்களேன். சவுல் பெலிஸ்தியரை பின்தொடராமல் திரும்பி செல்ல பெலிஸ்தியரும் தங்கள் இடங்களுக்கு சென்றனர். பெலிஸ்தியர் சொன்னாங்க. இப்போ ஒரு மாபெரிய வெற்றி இஸ்ராயல் மக்களுக்கு. இன்னும் தொடர்ந்து போயிருந்தா இன்னும் வெற்றி, இன்னும் தொடர்ந்து போயிருந்தா இன்னும் கொள்ளடிக்கப்பட்ட பொருள். ஆனால் அப்பெல்லாமல் போயிட்டாங்க. நான் சாக தயார் என்று சொல்லிய யோனத்தானுக்கு நாட்டாம தீர்ப்பை மாற்றி எழுது மக்கள் சொல்கிறாங்களா? மாற்றி எழுதிட்டாங்க. சவுல்னால ஒன்றும் செய்ய முடியல. வெக்கி நாணி குனிந்து திரும்பி போகிறார். இந்த இறுதி வசனம் வென்றது யார் என்ற கேள்வி முன்பாக வைக்கிறது. வென்றது யார்? கடவுள். அரசனா? அரசனுடைய படையா? அரசனுடைய திட்டமா? அல்ல, இறைவன் என்பதை அடிக்கோடிட்டு சொன்ன ஆசிரியர், ஆண்டவரின் படை வென்றது. அந்த படையினர்களின் ஆண்டவர் இறைவன் என்பதை நிரூபித்தார். வென்றது ஆண்டவரின் படையாகவும், வென்றது இஸ்ராயலின் போர்வுலக என்றாலும் இஸ்ராயலை வழிநடத்திய தலைவனாகிய அரசன் தோற்று போட்டதாக இந்த பகுதி சொல்லி நிறைவு பெறுகிறது. படை வென்றது, அரசன் தோற்று போனான். பியூட்டிஃபுல்லான ஒரு கன்க்ளூஷன்னு, ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரொம்ப அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு அழகான ஒரு முடிவு. தோற்றுப்போன அரசனின் பின்பாக இந்த கதை நகர்ந்து போகிறது. அந்த தோற்றுப்போன அரசனுக்கு என்ன ஆனது என்பதை பற்றி அடுத்த பகுதி நமக்கு சொல்ல இருக்கிறது. இதோடு இந்த பகுதி நாம் நிறைவு செய்து அடுத்த பகுதியை நாம் கடந்து செல்வோம். தந்தையவர்களே, இந்த பகுதி சாதாரணமாக தோன்றினாலும் வாசிக்கின்ற பொழுது அரசன் ஆணையிட்டு சொன்னான். அந்த ஆணை எவரும் உண்ணக்கூடாது, இவன் தேன் உண்டு விட்டான், எனவே இவன் சாக வேண்டும் என்று சொல்கின்றதாக மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒரு பகுதி வருகிறது என்றாலும், நீங்கள் உங்கள் விளக்கத்தின் வழியாக உள்ளே பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே கடவுளுடைய திருவுளம், அவருடைய பணி செய்வது, இந்த அரசனுடைய இயலாமை, இந்த அரசனுடைய தான் தோன்றித்தனம், மக்களை தவறாக வழிநடத்துவது, தானாகவே கடவுளாகி விடுவது, இறைவாக்கினாகி விடுவது, எரிபலிகளை செலுத்துவது என்பதெல்லாம் இவராகவே செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். தவறு எது சரி என்பதை நாம் தெளிவாக பார்க்கின்றோம். எனவே விளக்க உரைகள் மிகவும் தேவைப்படுவதாக இருக்கின்றன. நன்றி தந்தையவர்களே, ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். இதனுடைய 47 வசனத்தை இப்போ நான் தொடங்குவோம். தந்தையவர்களே, 1 சாமுவேல் புத்தகத்தின் 14ஆம் பிரிவிலே நாம் 3 பிரிவுகளை சந்தித்திருக்கின்றோம். இந்த அதிகாரத்தினுடைய முதல் பெரிய 3 பிரிவுகள் சந்திவிட்டோம். இந்த அதிகாரத்தின் கடைசி பிரிவுக்கு வந்திருக்கின்றோம். இந்த பகுதி சவுலின் அரசாட்சி என்று இருக்கின்றது. ஏற்கனவே சவுல் தான் தனமாக செயல்படுவதையும், தொடர்ந்து கடவுளுக்கு எதிராகவும் திட்டங்களுக்கு எதிராகவும் தவறுகள் செய்வதையும் பார்த்திருக்கின்றோம். இனி இந்த அரசாட்சி என்று இருக்கின்ற பகுதி என்ன நமக்கு சொல்ல வருகின்றது என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற தந்தையவர்களே. இப்போ 1 சாமுவேல் 14 47 முதல் 52 வரலைய வார்த்தைகள், 5 வசனங்கள். இந்த 5 வசனங்கள் தி என்டையர் சால்ஸ் ரெயின் இஸ் சம்ட் அப் என்று சொல்கிறார்கள். சவுலினுடைய முழு ஆட்சி காலம் அந்த இடத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ற எண்ணத்தை விளக்கு உரையாளர்கள் முன்வைக்கிறாங்க. அது குறிப்பாக பார்த்தோம்னாக்க அவருடைய போராட்டம், போர்க்கள நிகழ்வுகள், மக்களை திரட்டியது, மக்களை போருக்கு பயிற்றுவித்தது, மக்களை ஒருமுகப்படுத்தியது, மக்களை எதிரிகளுக்கு போராட வைத்தது, சில சமயங்கள் வெற்றி, சில சமயங்களில் தோல்வி, சில சமயங்கள் வெற்றியே ஆனாலும் புறமிட்டு ஓட வேண்டிய அவல நிலை, இவைகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அழகான அரசாட்சி பற்றிய செய்தியை இந்த பகுதி தாங்கி வருகிறது. அதுவும் குறிப்பாக அந்த பகுதியினுடைய இறுதி பகுதியில், 13ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில் நம்ம பார்க்குறோம், சவுல் மகனிடமே தோற்று போகிற, மக்களிடம் தோற்று போகிற, படைவரிடம் தோற்று போகிற, இறைவாக்கிடம் தோற்று போகிற, இறைவிடம் தோற்று போகின்ற சவுலை 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் படம் பிடிக்கிறது. அந்த இறுதி பகுதி அனைத்தையும் இழந்த சவுல் யாராக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை, என்ற ஒரு கேள்வியை நம் முன்பாக வைக்கிறது. குறிப்பாக சவுலின் அரசாட்சி என்று பார்க்கும்பொழுது அவர் தேர்ந்த படைவீரராக, உடல் வலிமையோடு உள வலிமையும் கொண்டவராக, மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை ஆண்டவராக இருக்கிறதை போல இந்த பகுதி காட்டுகிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், கிழக்கு பகுதியில் மோவாப், அம்மோன் ஆகிய நாடுகள் மீது அவர் ஆட்சி செலுத்துகிறார். அதே போல வடக்கு பகுதியிலே ஜோபா நாட்டினரை தன் வயப்படுத்துகிறார். அதே போல மேற்கு பகுதியிலே பிலிஸ்தியாவின் மீது தன் ஆக்கிரமிப்பை
நிகழ்த்தி காட்டுகிறார். அதே போலவே தெற்கு பகுதியிலே அமலக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் படையை பலமிக்க இனத்தாரை தாம் வசப்படுத்துகிறார், எதிர்த்து நிற்கிறார். அத்தோடு கூட எல்லா இடங்களிலும் பிலிஸ்தர்களுக்கான எதிரான போராட்டத்தை முன்வைக்கிறார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு தேர்ந்த போர் வீரனாய், தேர்ந்த பயிற்றுவிக்கப்பட்ட படைத்தலைவனாய் தன் மக்களை இணைப்பதும் உருவப்படுத்துவதும் பயிற்றுவிப்பதும் அவர்களுக்கு உள்நோக்கம் கற்பிதும் அவர்களை படைக்கு வழிநடத்துவதுமான அவருடைய வாழ்வு முடிவதாக இந்த பகுதியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நெப்போலியனுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையை வாசித்தோம் என்றால் பிரெஞ்சு நாட்டினுடைய பேரரசர் நெப்போலியன் வாழ்நாள் முழுதும் ஏதோ குதிரையின் மேலேயே இருந்து வாளேந்தி போரிட்ட ஒரு மனிதராகத்தான் நாம் உணர முடியும். அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ போர்கள், போர்க்களங்கள், வீரதீர பராக்கிரம செயல்பாடுகள். அவர் ஜோஸ்பின் என்கிற தன்னுடைய காதலுக்கு எழுதிய கடிதங்களை படித்தோம்னாக்க வேலை வெட்டி இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக லவ் பண்ணிட்டு காதல் கடிதம் எழுதின ஒரு மனுஷனாக தான் அவரை பார்க்க முடியுது. அவருடைய சட்ட திட்டங்களின் சீர்திருத்த அறிக்கையை நம்ம வாசித்து பார்த்தோம்னாக்க வாழ்நாள் முழுதும் ஒரு தேர்ந்த குடியுரிமை ஞானமிக்க ஒரு அமைப்பாளராக, ஆட்சியாளராக, நிர்வாகம் செய்கிறவராக, மக்களுக்கு நீதி வழங்குவராக அவர் தென்படுகிறார். அதான் ஒரு அறிஞர் சொல்லுவார், நெப்போலியன் ஒரு பட்டை திட்ட வைரக்கல்லை போல எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் அவர் மின்னுவார், மிளருவார் என்று சொல்வார்கள். அதை போன்ற ஒரு காட்சி சவுலுக்கு சொல்ல முடியாது. பல இடங்களில் அவர் மங்கி போகிறார், சில இடங்களில் அவர் பொங்கி எழுகிறார், சில இடங்களில் அவரது பொங்குதலுக்கு காரணம் இல்லாமல் போகிறது, சில இடங்களில் அறிவாளியை போல பேசுகிறார், ஆனால் அது ஞானம் இல்லாமல் தெரிகிறது. இப்படி ஒட்டுமொத்த கலவையாக ஒன்றோடு ஒன்று கலந்த ஒரு இயல்பான ஒரு மனிதராக இருக்கிறார். ஆவரி டல்லஸ் என்கின்ற உலக புகழ்பெற்ற எக்லேசியாலஜிஸ்ட் திருச்சபை எல்லார் சொல்லுவார், சர்ச் இஸ் ஹியூமன் அண்ட் ஹோலி என்று சொல்வார். திருச்சபை என்பது, துறவை என்பது மனிதமும் புனிதமும் கலந்த ஒரு கூட்டுக்கலவை என்று சொல்வார். அதில் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் மனித இயல்பிலே, அதில் புனிதத்தன்மை இருக்கவே செய்யும் என்றால் அது இறைத்தன்மையிலே என்று விளக்கி சொல்வார். அதை போல ஒரு நிலையை நாம் சவுலிலே பார்க்கிறோம். குறைபாடுகளோடு கூடிய கழுதையை தேடிப்போன ஒருவனை அரசனுடைய கட்டில் அமர வைத்த ஆண்டவரை நினைத்த மறந்த சவுலை இங்கே பார்க்கிறோம். பல விதங்களில், பல நிலைகளில் அவர் நம்மை போலவே இருக்கிறார். சில சமயத்தில் ஆண்டவரை மறந்த, ஆண்டவரை மறுத்த, ஆண்டவரையே பற்றி கொண்ட, அந்த 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பற்றி ஒரு தூஷணத்தை, ஒரு நிந்தனையை சொல்லுவான். அவனுடைய ஆவி உண்மையாக அவனை கிழித்து போடுவார், அவனை பீறி போடுவார். அந்த அளவுக்கு அரைச்சல் மார்க்குள்ளாக இருந்தது அவனுடைய மீது இருந்த பற்றுறுதியினால். அதே சவுல் பின்னாளில் தன் சொந்த மகனையே தன்னுடைய சுயநல எண்ணங்களோடு சாகத்தான் வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சவுலையும் நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு பயந்து, தாவீதுக்கு நண்பனாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக யோனத்தானை வெறுத்தவர் சவுல். தாவீது வளர்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக கட்டாயத்தின் பேரில் தன் மகளை அவருக்கு மனம் முடித்தாலும் அவரோடு சேரவிடாமல் தடுத்தவர் சவுல். இப்படிப்பட்ட பல முகங்களை கொண்டவராக சவுல் வருகிறார். என்னவாக இருந்தாலும் இந்த 5 வசனங்களை படிக்கின்ற இறுதியில் நமக்கு வருகின்ற எண்ண ஓட்டம் என்னவென்றால், அவர்கள் ஆண்டோடும் அரசன் வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் கேட்டதை அவர்கள் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது காலம் வந்துவிட்டது, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அரசனை தருவார், அவர்களுக்கு தேவைப்படுகிற அரசனை தருவார். வாட் தே வாண்டட் ஹி கேவ் தம், பட் நவ் வாட் தே நீடட் ஹி வில் கிவ். அதோடு அந்த 14ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. ஒரு மாபெரிய பகுதி, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் புறப்பட்டு வந்த அந்த பகுதி பெரு தடாகமாய் பெருக்கெடுத்து ஓடி இறுதியில் அமைந்து கொள்ளிடத்தில் ஆடு தண்டுகிற காவிரியை போல கடலில் சங்கமிக்கிற ஒரு பகுதியை நம்ம இதில் பார்க்குறோம். அமைதியாய் நிறைவு பெறுகிற அந்த முதல் பகுதியில் சின்ன சின்ன கருத்துக்களை நம்ம சொன்னோம். இப்போ சவுலுடைய பிள்ளைகள் அரசாட்சியின் போது போர்க்களத்தை பற்றி சொன்னேன், எல்லைகளை பற்றி சொன்னேன். அவருடைய பிள்ளைகளை பற்றியும் மனைவி பற்றி ஒரு செய்தி பகிர்ந்து இந்த பகுதியை நிறைவு செய்வோம். சவுலின் பிள்ளைகள் 4 பேர், அதில் 3 பேர் அகினோவாம். 50ஆம் வசனத்தை வாசிப்போமே, வாசிட்டு அப்புறம் சொல்றேன். 50ஆம் வசனத்தை வாசிப்பேன். சவுலின் மனைவி பெயர் அகினோவாம், அவர் அகிமாசின் மகள். சவுலின் சிற்றப்பா நேரின் மகன் அப்னேர் படைத்தலைவனாக இருந்தான். சவுலின் தந்தை கீசும் அப்னேரின் தந்தையான நேரும் அபியேலின் புதல்வர். சவுலின் வாழ்நாள் முழுவதும் பெலிஸ்தியரோடு கடும் போர் நடந்து வந்தது. வீரனையும் வலியவனையும் கண்டபோது சவுல் அவர்கள் எல்லோரையும் தம்மோடு சேர்த்து கொள்வதுண்டு. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 47 முதல் 52 வருட வர்த்திகளிலே சவுலின் போர்க்கள காட்சியை, போர்முகத்தை நாம் கண்டோம். அதை போலவே அவர் உறவின் மனிதர். அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் படைத்தளபதிகளாக, போராளிகளாக, ஆயிரத்தின் தலைவர்களாக, குடும்பத்தின் தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அவருடைய உறவினர்களே. அந்த உறவை
ஒட்ட வைத்ததனால் அவருடைய எல்லா பணிகளிலும், அது போராளும் பணியாக இருக்கட்டும் அல்லது நாடாளும் பணியாக இருக்கட்டும், எல்லா இடத்தினுடைய உறவுகள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். ஒரு வகையில் நெப்போட்டிசம் என்று சொன்னாலும் கூட எல்லாரும் தன் பக்கத்தில் வைத்ததனால் சுற்றம் சூழ ஆட்சி புரிந்தார் என்று அவர் கொள்ளலாம். மூன்றாவதாக ஒரு காட்சி அழகாக சொல்லப்படுகிறது. சவுலின் வாழ்நாள் முழுதும் பெலிஸ்தீரோடு கடும் போர் நடத்தி வந்தார். முதலாவது. இரண்டாவது, வீரனையும் வலியவனும் கண்டபோது தன்னோடு சேர்த்துக் கொள்வார். தான் வீரன், தான் வலியவன் என்று அவருக்கு தெரியும். தன்னோடு தன்னுடைய கரத்தை பலப்படுத்திக் கொள்ள வீரனையும் வலியவனையும் கண்டபொழுது என்னோட சேர்ந்து கொள். கிபோர் அண்ட் கதோல், வலியவனையும் போர் வீரனையும் கண்டால் தன்னோடு சேர்த்துக் கொள்வார். அது ஒரு நல்ல குணம். தன் பலத்தை பெருக்கிக் கொள்வதும் இருக்கின்ற பலத்தை இன்னும் அதிகமாகிக் கொள்வதும் ஒரு போர் வீரனையும் படைத்தளவையும் வலிமையாய் காட்டிக்கொள்ளும். அந்த 3 குணங்களும் இந்த பகுதியாக சுட்டி காட்டுகிறது. வாழ்நாள் போதும் பிலிஸ்தீனரை எதிர்த்து கரும் போராட்டத்தை மேற்கொண்டார். மனம் தளராத மனது, சுற்றம் சூழ வாழ்ந்தார். உறவுன் மனிதராக இருக்கிறார். அதே போலவே வலியவனையும் வீரனை கண்டபோது தன்னோடு சேர்த்து கொண்டார். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பின் மக்கள் வருகிறார்களோ வாய்ப்பின் மக்கள் தன் பக்கத்தில் வைத்து வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதில் அவர் ஆர்வம் காட்டுகிறார். அதே போல கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தென்கிலுமாக தன் பகுதியை, நிலப்பரப்பை விரிவுபடுத்துகிறார். அந்த வகையில் சவுல் ஒரு அழகான வெற்றியின் மனிதராக இங்கே காட்டப்படுகிறார் அவருடைய இறுதி பகுதிகளிலே என்பதுதான் தாழ்மையான கருத்து. தந்தை அவர்களே, இப்பொழுது நாம் 1 சாமுவேலின் 14ஆம் அதிகாரத்தினை நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கின்ற பொழுது இந்த கடைசி பகுதி சவுல் அவருக்கு என்று கொடுக்கப்பட்ட பணி, ஒரு போர் வீரனை போன்று இருந்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அதற்கு முன்பாக கடந்து போகின்ற பொழுது 3ஆம் பகுதியும் 2ஆம் பகுதியுமே அவர் எவ்வாறு தோல்வியுற்றார் என்று இருக்கின்றது. ஒரு தலைவனுடைய தோல்வி என்பதை இங்கே பதிவு செய்கின்றது. இதே நேரத்திலே நாம் நம்முடைய நீதித்தலைவர்கள் புத்தகத்தை வாசித்த பொழுது ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் வாசித்தோம். இங்கே ஆசிரியர் கூட இவரை ஒரு தலைவனாக தான் காட்டுகிறார், தவிர்த்து அரசனாக காட்டவில்லை. ஸோ அந்த தலைவன், அந்த தலைவர்கள், நீதி புத்தகத்தில் இந்த தலைவர்களுடைய பண்புகளும் இந்த தலைவனுடைய பண்புகளும் எவ்வாறு ஒன்றுபட்டு வேறுபட்டு இருக்கின்றன, எதை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவு எங்களுக்கு தேவைப்படுது தந்தை அவர்களே. இப்போ இந்த இதுகாரம் கண்ட 14 அதிகாரங்களிலே பல நல்ல மனிதர்களை சந்தித்தோம், பல நல்ல குணங்களை சந்தித்தோம். அதே போல எதிர்மறையான குணம் கொண்ட மனிதர்களையும் நாம் சந்திக்கிறோம். ஏலி நல்லவர், ஆனாலும் அவருக்குள்ளாக ஒரு எதிர்மறை இருக்கிறது. சவுல் நல்லவர், போராளி, ஆண்டவர் மேல் பற்றுக்கொண்டவர், அவருக்குள்ளாகவும் சில கெட்ட குணங்கள் இருக்கிறது. இது எதை பார்க்கின்ற இடத்துல இதை காட்டுகிறது என்றால், ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்கிறது. முத்து பிறக்கிற இடத்திலே தான் முதலை வாழ்கிறது, சேர் இருக்கிற இடத்தில் தான் செந்தாமரை இருக்கிறது, அரைக்கப்படுகிற சந்தனம் தான் மணக்கிறது. துன்பமும் இன்பமும், நல்லதும் கெட்டதும் கலந்துதான் வாழ்க்கை, கலந்துதான் உலகம். இதில் நல்லதை கண்டு அன்னப்பறவை போல வாழ நாம் அழைக்கப்படுவதும் என்பதுதான் இந்த 14 அதிகாரங்களில் இறுதியில் நாம் கற்றுக்கொள்கிற அழகான பாடம். இந்த பல மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். அது ஏலியாக இருக்கட்டும், ஒஃப்னி, ஃபினகாஸ், ஏலியினுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்கானா, அண்ணா, சாமுவேலின் பெற்றோர்களாக இருக்கட்டும், அல்லது சாமுவேலாக, இளம் சாமுவேலாக இருக்கட்டும், அல்லது அவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட சவுலாக இருக்கட்டும், அல்லது சவுலின் மகனாகிய யோனத்தானாக இருக்கட்டும், பல மனிதர்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு விவிலிய இறை மாந்தரிலும் ஒரு அழகான இறை குணமும் விண்ணரசின் விளிம்பியங்களும் மிளர்கிறதை நாம் காண்கிறோம். இந்த 14 அதிகாரத்தில் தலை தோங்கி நிற்கிற சவுலின் அந்த இறை கதாபாத்திரத்திலே விழுகிற நேர்மறை எதிர்மறை பண்புகளை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், படித்து பார்த்தோம் என்றால், நம் வாழ்க்கைக்கு தேவையான தலைமைத்துவ பண்புகளினுடைய பல சிறந்த நிலைகளை நாம் கண்டுணர முடியும் என்பது தாழ்மையான கருத்து. எனக்கு தெரிந்தவரை ஒரு 7 எதிர்மறை கருத்துக்களையும் 4 நேர்மறை கருத்துக்களையும் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். அதை வைத்து இந்த முதல் பகுதியை நாம் நிறைவு செய்வோம். உதாரணத்திற்கு நேர்மறை முதலில் சொல்கிறேன், பிறகு எதிர்மறை சொல்ல வருகிறேன். முதலாவது நேர்மறையில் 10:27 வாசிங்களேன். தீயோர் சிலர் இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் என்று கூறி அவரை புறக்கணித்தார்கள். அவருக்கு அன்பளிப்பு எதுவும் தரவில்லை, அவரோ அமைதியாக இருந்தார். சவுலின் நேர்மறை பண்புகளில் ஒன்று அவருடைய பொறுமையும் அதே போல விடாமுயற்சியும். இது முதலாவது. நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு பொறுமையாக இருப்பது, அதே சமயத்தில் விடாமுயற்சியோடு போராடுவது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சித்தப்பாவின் பிள்ளைகள் அனைவரும் அவருடைய அரசு அதிகாரத்தில் பங்கேற்கிறார்கள், அவரை தாங்கி பிடிக்கிறார்கள்.
அதுவும் ஒரு அழகான காட்சி. இந்த காலத்தில் அதை சொன்னோம்னாக்க நெப்போட்டிசம் என்று சொல்வார்கள். இதுதான் உலகம், இது இப்படிதான் வாழ்க்கை, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று ஒருவர் இருப்பார்கள். இன்னொரு உலகம் ஆதர்ச புருஷர்களை ஒரு ஹீரோவை நோக்கிய, ஒரு மேல்தட்டு உலகத்தை நோக்கிய ஒரு பார்வையில் இருப்பார்கள்.